आज जब मैं तमिलनाडु आया हूं तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं। श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला था। मैंने वहां के लोगों से उनकी बात की थी। आज मैं उनकी कर्मभूमि तमिलनाडु आया हूं। एमजीआर ने परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया था। उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं। यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं। एमजीआर ने परिवार के आधार पर नहीं, प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है। अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया। अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी। आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जयललिता जी के साथ काम किया था। मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी। उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं। நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நான் வந்த பொழுது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எனது நினைவிற்கு வந்தார். நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மக்களிடத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிக பெரியதொரு நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தையும் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிக பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை. அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்திருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு இந்த நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும். காரணம், அவர் முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும். சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களோடு மிக பல்லாண்டு காலம் நான் நெருங்கிய பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல
தமிழக மக்களோடு அவர் எப்படி மக்களோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதை அத்தனை பேரும் நமக்கு அறிவோம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து அதன் மூலமாக மக்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக மட்டும் பணியாற்றினார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து வீடுகளிலும் அவரை நினைவு கூர்ந்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. साथियों, मोदी जब देश के विकास की गारंटी लेता है तो ये भी सुनिश्चित करता है कि तमिलनाडु भी उसी रफ्तार से आगे बढ़े। तमिलनाडु के लोगों ने हमेशा देश को सबसे ऊपर रखा है। इसलिए आज अगर देश में 2 डिफेंस कॉरिडोर बनते हैं तो उनमें से एक तमिलनाडु में बनाया जाता है। आज देश जब टेक्सटाइल की फील्ड में संभावनाओं के लिए काम करता है तो तमिलनाडु को उसका भरपूर फायदा मिलता है। நண்பர்களே, மோடி உத்தரவாதம் என்பது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேகத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்பதிலே மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டை குறித்து மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்பிற்காக 2 தயாரிப்பு இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது தமிழகம் அதில் ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் கூட தேர்வு செய்யப்பட்டது. மிக பெரிய அளவில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜவுளித்துறையிலே மிக பெரியதொரு வாய்ப்பு நாட்டிலே வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட அதற்கான முழு பலனையும் இன்றைக்கு பெற்றுக் கொண்டது என்னால் சொல்ல முடியும். साथियों, विपक्ष में बैठे हुए इंडिया अलायंस के लोग और जो आज इंडिया अलायंस के साथियों ने तमिलनाडु को जकड़ा हुआ है, वो कभी तमिलनाडु का विकास नहीं होने देंगे। आप पहले का समय याद करिए, जो कांग्रेस डिफेंस के सौदों में हजारों करोड़ रुपए की दलाली खाती थी, वो कांग्रेस क्या तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनने देती? आज डिफेंस सेक्टर में देश जो कई गुना निर्यात कर रहा है, उससे युवाओं को जो रोजगार मिल रहा है, क्या कांग्रेस कभी ये होने देती? क्या हमने टेक्सटाइल इंडस्ट्री के लिए पीएलआई स्कीम शुरू की, उसका परिणाम है कि 20,000 करोड़ रुपए के निवेश प्रस्ताव आए, 2 लाख करोड़ के करीब टर्नओवर इससे होगा। इसके अलावा यहां विरुद्धनगर में एक पीएम मित्र टेक्सटाइल पार्क भी बनाया जा रहा है। इससे आने वाले समय में लाखों नौकरियों के अवसर बनने वाले हैं। मुद्रा लोन के जरिए भी तमिलनाडु के उद्यमियों को 2 लाख करोड़ रुपए से ज्यादा की फंडिंग दी गई है। आप मुझे बताइए, कांग्रेस सरकार में क्या यह मुमकिन हो सकता था? मोदी तमिलनाडु के विकास के लिए काम कर रहा है और इसलिए ये इंडिया अलायंस वाली पूरी गैंग मोदी से इतना परेशान है। நண்பர்களே, இன்று தமிழகத்தில் இந்தியாவிலே கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் தமிழகத்தை எப்பொழுது கைப்பற்ற வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழகத்தில் வளர்ச்சி ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். வளர்ச்சி வர அனுமதிக்க மாட்டார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து
நம்முடைய ராணுவத்திற்காக வாங்கிய பாதுகாப்பு உபகரணங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சம் வாங்கிய கமிஷனாக பெற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் காரிடர் வந்து அனுமதிப்பாங்களா? இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை காங்கிரஸ் இங்க பெறுவதற்கு அனுமதிக்குமா? நண்பர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பெறுகின்ற இந்த ஜவுளி தொழிலுக்காக PLA என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பூங்கா திட்டத்தை நாம் இங்க கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக சற்றேறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நான் உங்கள் மூலமாக இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில சாத்தியமாகுமா? நான் கேட்கிறேன். தமிழகத்தோட வளர்ச்சிக்காக மோடி கடுமையாக உழைத்து வருகின்ற காரணத்தினாலே எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.